பால் பேக்கெட் யூஸ் பண்ணி பூ செய்ய போகிறோம். முதல்ல பால் பேக்கெட்டை நல்லா க்ளீன் பண்ணணும். அதில் இருக்கிற பிரிண்ட்ஸ் எல்லாம் போகணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும். தண்ணி, சோப் பவுடர், பேக்கெட் இவ்வளோத்தையும் உள்ளே போட்டு கொஞ்சம் சூடுபடுத்தணும். சூடுபடுத்திட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு பிறகு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்கிற பிரிண்ட்ஸ் எல்லாம் போய் நீட்டாயிடும். பாலித்தீன் கவரை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 3 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு ஃப்ளவர் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 3 ஃபோல்ட் பண்ணி அதை லென்த் வைஸாக 3 ஃபோல்ட் பண்ணோம். இப்போ பிரெத் வைஸாக ஃபோல்ட் பண்ணோம். இப்போது அந்த ஃபோல்டு பண்ணதில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கணும். வி ஷேப்பில் பெட்டல்ஸ் வரைங்க. வரைஞ்சது சிசர் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கட் பண்ணி எடுத்த பீஸில் 3 பெட்டலாக வச்சு, இல்லை 3 இல்லை 4 பெட்டலாக வச்சு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 10 பால் பேக்கெட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரோசஸ், ரெட் கலர் ரோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கலர் ரோஸோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவர் லீஃப் ஏதாவது கிடச்சாலும் ஓகே. இந்த ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஊசி நூலையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 அந்த எண்டை மட்டும், நூலோட எண்டை மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா அந்த ஃப்ளவர் இன்கேஸ் எதுலையாவது தொங்க போடணும் இல்லை தலையில் வைக்கும் போது குத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ஹூக்கு. இப்போது ஊசியில் இந்த ஃப்ளவரை பொறுக்க வெட்டில் எடுத்துக்கணும். ஆர்டினரி ஓட்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இதேமாதிரி சுருங்கும். இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. இதேமாதிரி அடுத்தது இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்கன்னா இதை சாய்வா
இப்போ இந்த பூ ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. எனக்கு இவ்வளோ லென்த் போதுன்றனால ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கும் மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நீட்டமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி எண்டில் முடிக்கும் போது ஒரு ஹூக் மாதிரி செஞ்சு முடிச்சிடுங்க.